ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம வந்து பிரெட் வச்சு சாண்ட்விச் பண்ணோம் அப்படின்னா அது உடம்புக்கு கெடுதல். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு வச்சு பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லியெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இப்போது நம்ம வந்து ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மீதம் நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து இது கூட உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா வந்து மசிச்சிருங்க. உருளைக்கிழங்கு வந்து தெரியாத அளவுக்கு மசிச்சிருங்க. நீங்கள் இது கூட கரம் மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி என்ன மசாலா வேணாலும் சேர்க்கலாம். டேஸ்ட் இன்னும் தான் நிறையா கூடும். நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது மேல் மாவு தயாரிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஓமம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஓமம் சேர்க்குறதுனால நல்ல வாசனை இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி விடலாம். இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை சேர்த்துடலாம். ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், முடிஞ்ச அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இதை சாண்ட்விச் மாதிரி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதில் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கையில் வச்சு நல்லா அந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதை வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே வந்து கொஞ்சம் போல் மாவு சேர்த்துடலாம். இதை வந்து இப்போது திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. லைட்டாக சுற்றிலும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாண்ட்விச் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்து ப்ரெட்டு எடுக்கலை, நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான கடலை மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஃபன் பாக்ஸில் நீங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து விடலாம். அதுக்கப்புறமா வந்து டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கிடலாம். நல்ல சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெயும் பாருங்கள், ரொம்ப குறைவான அளவு தான் நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த சுவையான சாண்ட்விச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சர்வ் பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள இந்த ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சின்ன உருண்டையாக தான் வச்சோம், பட் நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ, பாய்.